என்ன டாபிக் பார்க்க போறோம்னா எக்ஸ்பேண்ட் ஃபார்ம்ல பார்க்க போறோம். அதாவது a plus b plus c the whole square அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? a square plus b square plus c square plus 2ab 2bc and plus 2ca அப்படின்னு தெரியும். பிகாஸ் இதை நம்ம என்ன பண்ணியிருப்போம், மல்டிப்ளை பண்ணியிருப்போம். a plus b a plus b இது ஒவ்வொன்றா மல்டிப்ளை பண்ணி இந்த ஃபார்ம் கொண்டு வந்திருப்போம். இந்த பேஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஃபார்முலா சம்ஸ் நம்ம சால்வ் பண்ண போறோம். எக்ஸ்பாண்ட் த ஃபாலோவிங் அப்படின்னாங்கன்னா எக்ஸ்பாண்ட் ஃபாலோவிங். ஸோ சம்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பிளஸ் 2y பிளஸ் 3z த ஹோல் ஸ்கொயர். இது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அக்கார்டிங் டு திஸ் ஃபார்முலா ஆக்சுவலாக நம்ம பார்த்தா இந்த எக்ஸ் 2y 3z அப்படிங்கிற பேட்டர்ன் எப்படி எங்கேருந்து போகிறது பாருங்க. எல்லாமே பிளஸ்ல தான் இருக்கு. 3 எலமெண்ட்ஸ் பிளஸ்ல தான் இருக்கு. இந்த எக்ஸுங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? இந்த ஏவை ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த 2yங்கிறது b ரெப்ரசென்ட் பண்ணுது. 3zங்கிறது c ரெப்ரசென்ட் பண்ணுது. சரியா? அது போல தான் இங்க நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ண போறோம். அப்ப xக்கு பதிலா a க்கு பதிலா x போட்டுக்கோங்க. x the whole square plus b இங்க b க்கு பதிலா 2y இருக்கு. 2y போட்டு அதை கவர் பண்ணி ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே மல்டிப்ளைல இருக்குல்ல, அதனால பிராக்கெட் போடுறேன். அடுத்து 3z c எடுத்துக்கலாம். அப்ப 3z the whole square. ஸோ எல்லாமே பாருங்க பேட்டர்ன். அந்த ஏக்கு பதிலாக எக்ஸ், பிக்கு பதிலாக 2y அண்ட் சிக்கு பதிலாக 3z as it is given in this sum. அப்போ அடுத்தது என்ன? 2a. இந்த 2ன்றது ஃபார்முலா இருக்கிற 2 பிளஸ்ன்றது ஆல்ரெடி இருக்கிற அந்த பிளஸ் தான் ட்ரேஸ் பண்றேன். ஏக்கு பதிலாக எக்ஸ் போட்டுக்கோ, பிக்கு பதிலாக 2y போட்டுக்கோ, அவ்வளோதான். அடுத்தது ஃபார்முலா படி ஃபாலோவிங் ஃபார்முலா பிளஸ் 2b, பிக்கு பதிலாக 2y அண்ட் சிக்கு பதிலாக 3z plus again 2 formula 2 plus again formula 2 c க்கு பதிலா 3z and a க்கு பதிலா x. ஸோ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஈஸியா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இங்க ஈக்குவல் போட்டுக்கணும். ஏன்னா நம்ம ஈக்குவல் தான். அந்த லெஃப்ட் சைடு என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் 2y பிளஸ் 3z the whole square இருக்கு. ரைட் சைடு அதான் ஈக்குவல் டு ரைட் சைடு ஹோல் இந்த ஹோல் திங்ஸ் எல்லாமே. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4y ஸ்கொயர் பிளஸ் 9z ஸ்கொயர். ஏன்னு புரியுதா? இங்க கோஎஃபிஷியன்ட்ஸ் 1 தான் இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப 2 ஸ்கொயர் y ஸ்கொயர் வரும். அதனால 2 ஸ்கொயருக்கு பதிலா 4 வந்திருக்கு. அதனால தான். ஸோ ரிமைனிங் என்ன? 2 இங்க 2 2 ஆர் என்ன? 4 xy. சரியா? அடுத்தது இங்க என்ன? நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ண 2 2 ஆர் 4 4 3 ஆர் 12. இந்த பிளஸ்க்கு இந்த பிளஸ் போட்டுட்டேன். நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணா 4 3 ஆர் 12 வருது. அடுத்து yz. அடுத்தது பிளஸ்க்கு பிளஸ் போட்டாச்சு. இங்க 2 3 மல்டிப்ளை பண்ணா 6. இஜட் எக்ஸி மல்டிப்ளை பண்ணா ஒன்றும் பண்ண முடியாது. எக்ஸ் இஜட் எப்படி இஜட் எக்ஸ் எக்ஸ் இஜட் எது வேணாலும் போட்டுக்கலாம். அழகா ரீஅரேஞ்ச் பண்ணு. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4y ஸ்கொயர் பிளஸ் 9z ஸ்கொயர், இங்க 4xy, அப்புறம் 12yz, அப்புறம் 6zx. இப்படிங்கிறதான் இது ஆன்சரா இருக்கு. ரைட்? ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இஜட் எக்ஸுக்கு எக்ஸ் இஜட் கூட நீ போட்டுக்கலாம், தப்பு இல்லை. yzக்கு zy கூட போட்டுக்கலாம். xyக்கு y xன்னு மாத்தி கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. பட் xyz அப்படி லைனா வரனால xy அப்படி இருக்கதான்னு பார்த்துக்கலாம். இதுக்கு வேணா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு xzன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா x ஃபர்ஸ்ட் z செகண்ட், சாரி x ஃபர்ஸ்ட் y செகண்ட் z தேர்டு. ஸோ இந்த மாதிரி ஆர்டர்ல இருக்கனால நம்ம போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஸோ ஆன்சர் வந்து எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். ஓகே. ஸோ அடுத்தது ஒரு சம்ஸ் பார்க்கலாம். இது ஓகே. இது வந்து சிம்பிளா பிளஸ்ல இருக்கு எல்லாமே. இதுல மைனஸ்ல இருந்தா என்ன பண்றது? xy zக்கு பதிலாக வேற ஏதாவது எலமெண்ட் பண்ணலாம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எக்ஸுக்கு பதிலாக வேரியபிள் என்னவா இருக்க போறது? -p பிளஸ் 2q அண்ட் 3r. ஒன்றும் இல்லை, இது வந்து ஏவை டினோட் பண்ணுது, இது பிஏ டினோட் பண்ணுது, சிஏ டினோட் பண்ணுது. ஹோல் ஸ்கொயர் இங்க என்னன்னு கேட்கறாங்க. எக்ஸ்பேண்ட் ஃபார்ம்ல என்னன்னு கேட்கறாங்க. ஆக்சுவலா நம்ம ஈக்குவல் டு போட்டு -p the whole square plus 2q the whole square, அடுத்து plus 3r the whole square and plus 2ab. ஏக்கு பதிலா -p. சரிங்களா? அதே ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. பிக்கு பதிலா 2q, அடுத்தது 2 ஃபார்முலா 2 அடுத்தது bc. பிக்கு பதிலா 2q and சிக்கு பதிலா 3r and 2 ab bc ca. இங்க 3r into -p. அப்ப இதெல்லாமே ட்ரேஸ் அவுட் பண்ணா
மைனஸ்ல ஒரு நம்பர் இருக்கு, பவர் வந்து ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா பிளஸ்ல தான் வரும், அதுவே ஆட்ல இருந்துச்சுன்னா மைனஸ்ல வரும். பி போட்டுக்கலாம். இங்க 2 ஸ்கொயர்டு கியூ, 2 ஸ்கொயர்னா 4 கியூ போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்தது 9 ஆர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். அடுத்து பாருங்க இங்க பிளஸ், இங்க நம்ம நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 இங்க இருக்கு, இங்க -1 இருக்கு, இங்க 2 இருக்கு. இப்போ -1 வந்து ஆட் நம்பர்ல தான் இருக்கு, அதனால ஆன்சர் வரப்போறது என்ன வரப்போகுது, பிளஸ்ல மைனஸ்ல தான் வரும் இங்க. சரிங்களா? மைனஸ்ல தான் வரப்போகுது. அப்ப இங்க ஃபார்முலா இங்க பிளஸ் இருக்கிறத மைனஸ் போட்டுக்கோ. அப்ப 2 - 1 சார் -2, -2 சார் -4 வரும். 2 - 1 2 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், -4 வரும். PQ இருக்குது, அதான் PQ போட்டுக்கோ. அடுத்தது இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. மல்டிப்ளை பண்ணா 2 2 சார் 4, 4 3 சார் 12. அப்ப பாசிட்டிவ்ல தான் வருது, அதனால 12 போட்டுக்கிறேன். இங்க QR இருக்கு, QR வேரியபிள போட்டுக்கிறேன். QR மல்டிப்ளை பண்ண முடியாதுல, வேரியபிள் தானே, அதனால அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து பாருங்க, இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க -1 இருக்கு, எல்லாமே மல்டிப்ளைல இருக்கு. அப்ப ஆட் நம்பர்ல மல்டிப்ளைல ஒரே ஒரு மைனஸ் சைன் இருக்கு, ஈவன் நம்பர்ல இருந்தா பிளஸ் போட்டுக்கலாம். சோ இங்க பிளஸ் வர சைன் இங்க மைனஸ் தான் போடணும், ஏன்னா இங்க ஆட் நம்பர்ல ஒரு இது மல்டிப்ளைல இருக்க இந்த சீக்வன்ஸ்ல மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் போட்டுக்கிறேன். 2 3s ஆர் 6, 6 1s ஆர் 6. அப்ப என்ன இருக்கு, RP இருக்கு, அவ்வளவுதான். சரிங்களா? இதுதான் ஆன்சரா இருக்கு போகுது. ஓகே, ஆர் இதுதான் இங்க -1ங்கிற மாதிரி. இங்க 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 +3ன்னு போட மாட்டோம், மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் போட்டோம். ஆக்சுவலா இங்க -P இருக்கு, இந்த கோஎஃபிஷியன்ட் இங்க 2 இருக்குது. ஆக்சுவலா இங்க ஃபார்முலால இந்த -Pங்கிறது அந்த ஃபார்முலா இதுல ஏவே டினோட் பண்ணுது. இது A, இது B, இது C ஸ்கொயர், A ஸ்கொயர் B ஸ்கொயர் C ஸ்கொயர் பிளஸ் 2AB பிளஸ் 2BC. நம்பர் பாத்தீங்களா, நான் முட்டை போறதெல்லாம் ஈஸியா புரிஞ்சுக்கணும். பிளஸ் இங்க 2BC பிளஸ் 2CA. ஃபார்முலாவை ட்ரேஸ் அவுட் பண்ணிருக்கோம். ஏக்கு பதிலாக நம்ம -P தானே போடணும். அப்ப இங்க பார்க்கும்போது 2 3s ஆர் 6, 6 1s ஆர் 6 தான். ஆனா இங்க பிளஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. சோ இங்க நீங்க பாக்குற இந்த 2 இந்த பிராக்கெட் ஒரு நம்பரா பார்க்கணும், இந்த -Pங்கிற ஒரு நம்பரா பார்க்கணும். இந்த நம்பர் இந்த பிராக்கெட் மல்டிப்ளைல தானே இருக்கு. இந்த 2 பிராக்கெட் இந்த பிராக்கெட் 3 மல்டிப்ளைல இருக்கு அப்படிங்கிறது. அதாவது இந்த Pக்கு உரிய சைன் வந்து -1. இங்க 3ன்னு இருக்கு, ஒரு நம்பர் இருக்கு, இங்க 1 இருக்கிறனால 1 போடல, இல்ல 2 இருந்துச்சுன்னா -2 போட்டிருப்போம். ஒருவேளை -2 இருக்குதுன்னா இங்க 2 வந்திருக்கணும், இல்லாத பட்சத்துக்கு தேவையில்லை. P ஸ்கொயர் தான் இங்க. ஆமா, இங்க வந்து ஸ்கொயர் போடணும், ஸ்கொயர்டு இங்க ஸ்கொயர். சரிங்களா? ரைட், குட். சரியா? இப்ப இதெல்லாம் இதுதான் நமக்கு ஆன்சர். சரியா? அடுத்த சம்ஸ் போலாமா? ரைட். அடுத்து பாருங்க, (2p plus 3, 2p minus 4, 2p minus 5). இந்த 3 பிளாக் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வரப்போகுதுன்னு பார்க்கணும். சரிங்களா? இந்த 3 பிளாக் எப்படி மல்டிப்ளை பண்றது, என்ன ஆன்சர் வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த 3 பிளாக்கையும் மல்டிப்ளை பண்ணணும்னா இங்க ஒரு ஃபார்மட் வச்சுப்போம். எல்லாத்துலயுமே 2 2 இருக்குது. அப்ப இதுல எல்லாத்துலயுமே எக்ஸ்ங்கிற காமன் மாதிரி, இங்க பிளஸ் A, இங்க பிளஸ் B, இங்க பிளஸ் C. இந்த ஃபார்முலாவை ட்ரேஸ் அவுட் பண்ணுவோம். இப்படி இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருக்க முன்னாடியே இந்த பேட்டர்ன் ஃபார்முலாவை பண்ணிருக்கோம். ஸோ x³ பிளஸ் ABC இன்டு x² பிளஸ் AB plus BC plus CA into x plus ABC. இந்த ஃபார்முலா இருக்கணும், நம்ம முன்னாடி ப்ரூவ் பண்ணிருக்கோம். இங்க x மாதிரி இங்க 2p மாறவே இல்லை, அதனால இங்க xன்னு எடுத்துக்கிறேன் வேரியபிள். இங்க 3 இருக்கு, இங்க a ன்னு வச்சுக்கிறேன். இத -4 bன்னு வச்சுக்கிறேன், -5 cன்னு வச்சுக்கிறேன். சோ இந்த ஃபார்மேட்டை நான் இதோட மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் வரப்ப ஆன்சரை இதோட மல்டிப்ளை பண்ணி நான் இந்த மாதிரி பேட்டர்ன் வருது நான் தெரிஞ்சு வச்சுட்டேன். என்னது, x³ plus a plus b plus c into x square plus ab plus bc plus ca into x plus abc அப்படிங்கிற ஃபார்முலா இருக்கு. ஸோ இதில் தான் நான் அப்ளை பண்ண போறேன். xp பதில் என்ன போட போறேன், இந்த 2p the whole cube. சரியா?
ஓகே, அடுத்தது பிளஸ்க்கு பிளஸ் ஏபிசிக்கு பதிலா ஏக்கு பதிலா இங்க என்ன இருக்கு 3 இருக்கு, பிளஸ் பிக்கு பதிலா என்ன இருக்கு -4 இருக்கு, பிளஸ் சிக்கு பதிலா என்ன இருக்கு -5 இருக்கு. க்ளோஸ் பிராக்கெட் பண்ணிக்கலாமா? இங்க ஓபன் பிராக்கெட் பண்ணிருக்கோம், இங்க க்ளோஸ் பிராக்கெட் பண்ணிருக்கோம். சரிங்களா? இங்க 3 -4 -5 பண்ணியாச்சு. எக்ஸ் ஸ்கொயர்டு இங்க இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு பதிலா 2p ஸ்கொயர் போடணும். சரியா? அடுத்தது இங்க பிளஸ் இருக்கு, பிளஸ் போட்டுட்டேன். ஏபி ஏபினா 3 இன்டூ -4 என்ன வரும் -12 வரும். சரிங்களா? ஏபி 3 இன்டூ -4 -12 வருது. அடுத்து பிசி பிசிக்கு பிளஸ் போட்டாச்சு. பிசி இந்த பிசியை மல்டிப்ளை பண்ணா ரெண்டுமே மைனஸ் தான், 20 வருது. பிளஸ் சிஏ என்ன வருது இங்க -5 3 மல்டிப்ளை பண்ணா -15 வருது. சரிங்களா? எல்லாமே க்ளோஸ் பிராக்கெட் பண்ணி என்ன பண்ணலாம் எக்ஸ்னு போட்டுக்கலாம். எக்ஸ்னா இங்க எக்ஸ் தான் நம்ம தான் 2pன்னு வச்சுக்கிட்டோமே, அதான் நீங்க அப்ளை பண்ணிக்கணும் 2p. சரியா? ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ணியாச்சு. பிளஸ் ஏபிசி தான் ரிமைனிங். ஏ வந்து 3, பி வந்து -4, சி வந்து -5. ஸோ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இருக்கிறதுலே அல்ஜிப்ரா தான் ரொம்ப முக்கியமா கவனமா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மற்ற எல்லாமே கான்செப்ட் பேஸ்ல ஈஸியா நம்ம அதை புரிஞ்சுட்டு கணக்கு ரொம்ப ஈஸியா வந்துடும். அல்ஜிப்ரா ரொம்ப முக்கியம். ரைட். 2p கியூப்னா 2 கியூப்னா 8 p கியூப் வந்துருச்சு. சரிங்களா? பவர்ஸ் எல்லாம் மறந்துடாதீங்க, முன்னாடி மறந்துட்டோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் எப்படி சிம்பிளிஃபை பண்ணது? இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்க, சேம் சைன் ஆட் பண்ணிக்க. -4ம் -5ம் ஆட் பண்ணா -9. அடுத்து 3 வருது, அப்ப 3. அப்ப இப்ப டிஃபரன்ஸ் சைன் இருக்கு, என்ன பண்ணிக்கலாம் டிஃபரன்ஸ் எடுத்து புட் பண்ணணும் கிரேட்டர் சைன். அப்ப -6 வருது. அப்ப இதுக்கு பதிலா -6 போடணும். -6 ஓகேவா? -6 இன்டூ 2p ஸ்கொயர். 2p ஸ்கொயருக்கு பதிலா என்ன பண்ணலாம்? 2p ஸ்கொயருக்கு பதிலா 4p ஸ்கொயர்னு போடலாமா? அப்ப 4p அப்ப 6 4 சார் என்ன வரும்? 6 4 சார் 24. அப்ப 24p ஸ்கொயர்னு போடலாம். இதை எடுத்துட்டு 24p ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. 24p ஸ்கொயர். ஓகேவா? இது ஃபுல்லாத்தையும் நான் மாத்திட்டேன். பிளஸ் அதுக்கப்புறமேட்டு இது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணுங்க. -12 என்ன பண்றது? -12 -12லையும் -15 ஆட் பண்ணா -12 -15 -32 வருதா? -32 ஏதோ இது பண்ணணும், 20 ரிமூவ் பண்ணணும். பிகாஸ் ரெண்டுமே சேம் சைன், ஆட் அண்ட் புட் த சேம் சைன். அப்புறமேட்டு டிஃபரன்ஸ் சைன் இருக்குது, இதை வந்து சப்ராக்ட் அண்ட் புட் த கிரேட்டர் சைன். அப்ப என்ன வருது? 12 இஸ் a minus is a greater, so put the greater sign 12. -12 is a greater sign, so அதனால I'm putting. so இப்ப பாத்தீங்கன்னா -12 போட்டுக்கலாம். இங்க -12 கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்துருச்சு. and 2p தானே, 2p. so 2 into -12 24 -24. so -24 என்ன வரும்? p வரும். சரிங்களா? -24p -24p. இங்க 12 15 என்னமா 12 15 தப்பா பண்ணியாச்சு. சார் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் சார். கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் டியூஷன் பையனுக்கு. இங்க நான் ஒரு 8 9 மணி போன் பண்றேன். அந்த பிள்ளைக்கு கிளாஸ் எடுக்கலான்னு ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. என்ன பண்ணலாம்? நான் போய் எடுக்கட்டுமா, நீங்க எடுக்கிறீங்களா? சரி ரைட். இத திருப்பி இங்க என்ன பண்றோம்? தப்பு பண்ணிருக்கோம் பாருங்க. -12 இங்க -15. அப்ப என்ன வரும்? -27ல வரும். -27 அதுல 20 ரிமூவ் பண்ணிடுங்க. 20 ரிமூவ் பண்ணிட்டா என்ன வரும்? 7 தானே வரும். -7 தானே வரும். அப்ப -7 வரும். -7 into 2p வரும். சரிங்களா? ரைட். அடுத்தது என்னது? மூணத்தையும் மல்டிப்ளை பண்ணும். இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ். அப்ப ஈவன் நம்பர்ல மைனஸ் வரனால பிளஸ் தான் வரும். -4 into -5 20. 4 5 are 20, 23 are 60 வருது.
பிளஸ் 60. புரியுதுங்களா? இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணா 60 பிளஸ். ஓகே, நான் 2 மைனஸ் இருக்கு, அதனால பிளஸ் தான். அதுவே ஆட் நம்பர்ல எல்லாம் நிறைய மல்டி இது மாதிரி சீக்வன்ஸா மல்டிபிளா இருக்கு. எல்லாம் ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா பிளஸ் வரும், ஈவன் நம்பர் இருந்தா மைனஸ் வரும் மல்டிப்ளைல மட்டும். சரிங்களா? அதே மாதிரி பவர்லையும் தான். ஒரு நம்பருக்கு மேல பவர் வந்து இருக்குதுன்னா அந்த பவர் வந்து இப்ப -2 பவர் 7 இருக்குன்னா ஆன்சர் வந்து மைனஸ்ல வரும். இதுவே 8 இருக்குன்னா பிளஸ்ல வரும். ஏன்னா என்ன -2 × -2 × -2 அப்படியே போயிட்டு இருக்கும்ல, அதனால. சரி, அப்ப இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். அப்ப நமக்கு so this is going to be என்னது 8p³ -24p² -14p + 60. so இது வந்து ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? ரைட், நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் என்ன சம் இருக்கு? இப்ப பாருங்க, இப்ப இப்படி கொடுத்துட்றாங்க x + 5. இப்ப வந்து பாத்தீங்கன்னா x + 5, x + 6, அடுத்து x + 7 இப்படி கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்கன்னா x² கோஎஃபிஷியன்ட் என்ன? கோஎஃபிஷியன்ட் இல்ல கான்ஸ்டன்ட் என்ன? இல்ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² என்ன? என்ன தம்பி? நெட் இருக்கா இல்லையா? எதை நடத்தின சம்? இப்ப போடுற சம் தானே? ஓகே, இப்ப 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 ஃபிகர் தெரியுதுல்ல? இங்க என்ன இருக்குன்னா x + 5, x + 6, x + 7. இது என்ன மாதிரி ஃபார்மேட்? x + a, x + b அண்ட் x + cங்கிற ஃபார்மேட்டா இருக்கு. ஏன்னா இங்க எல்லாமே ஈக்குவலா இருக்கு, இங்க இருக்கிற மட்டும் வேறையா இருக்கு. சோ இதுல என்னன்னு கேக்குறாங்க, x² கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேக்குறாங்க, x ஓட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேக்குறாங்க. x² கோஎஃபிஷியன்ட் என்ன, x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன, x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன, கான்ஸ்டன்ட் என்ன எப்படின்னு கேக்குறாங்க. அப்படிங்கும்போது இதை நம்ம எப்படி ஃபுல்லா டைரக்டா போட்டு கண்டுபிடிக்காம எப்படி சிம்பிளா கண்டுபிடிக்கிறது? இன் சிம்பிள் வே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கும்போது நம்ம தான் ஃபார்முலா தெரியும்ல. இப்போ ஒரு வேளை x³ கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோ, கோஎஃபிஷியன்ட். அப்ப நமக்கு தெரியும் இந்த ஃபார்முலாவை நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? x³ பிளஸ், சாரி இதை நம்ம எப்படி இங்கே எழுதிக்கலாம். ஃபார்முலா எப்படி இருக்கும்? x³ பிளஸ் எப்படி நம்ம முன்னாடி ஃபார்முலா பார்த்தோம், a + b + c x². அடுத்து என்ன? பிளஸ் ab + bc + ca x + abc. ஒருவேளை x³ கோஎஃபிஷியன்ட் கேக்குறாங்கன்னா கண்டிப்பா என்னவா இருக்கும்? 1 தான் இருக்கும். x² கோஎஃபிஷியன்ட் இதுல என்னன்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோ, நம்ம என்ன பண்ணணும்? ஒண்ணுமே இல்ல, இதுதான் ab bc ca மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். அப்ப ஒருவேளை x² கோஎஃபிஷியன்ட் கேக்குறாங்க இந்த சம்ல, இந்த கொடுத்திருக்க இந்த சம்ல x² கோஎஃபிஷியன்ட் கேக்குறாங்க அப்படின்னா, சாரி x² கோஎஃபிஷியன்ட் கேக்குறாங்கன்னா a + b + c ஆட் பண்ணிக்கணும். a என்ன 5, b என்ன 6, c என்ன 7. எவ்வளவு வருது? 11 + 7 18. அப்ப x² கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்கும்? 18 இருக்கும். x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன தம்பி வரும்? இதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அப்படின்னு கேக்குறேன். இந்த ஈக்குவேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது x² கோஎஃபிஷியன்ட் என்ன வரும்னு கேட்டாங்கன்னா a + b + c 18 வரும்னு சொல்லலாம். x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன வரும்னு கேட்டாங்கன்னா ab 5 × 6 + bc 6 × 7 + ca 7 × 5. so 5 × 6 30. so 6 × 7 42
7 into 5 35. எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணோம்னா இங்க 5 இங்க 2 7 வருது. கேரி எதுவும் இல்ல. 3 4 7 7 3 10. அப்ப 107 வரும். அப்ப நமக்கு 107 தான் என்னது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். இந்த இதுல கான்ஸ்டன்ட் என்ன வரும்னு கேக்குறாங்க. கான்ஸ்டன்ட் என்ன வரும்னு கேக்குறாங்க. கான்ஸ்டன்ட் என்னவா இருக்க போகுது? கண்டிப்பா என்ன பண்ணிக்கலாம்? 5 into 6 into 7 5 6 are 30 30 into 7 3 7s are 21. இங்க ஒரு 0 இருக்கு, 0 போட்டுக்கோ. 210 அதான் கான்ஸ்டன்டா இருக்கும். சரிங்களா? கான்ஸ்டன்ட் அதுவா தான் இருக்கும். ஓகே, இப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சரியா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்தது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போறோம். என்ன அட்வான்ஸ் போலாம் அப்படின்னா, இப்ப x plus a x plus b x plus c இது என்ன டைப்ல இருக்கும் தெரியும் நமக்கு. x cube plus a b c x cube plus a b c x square plus a b b c plus c a x plus a b c இப்படிங்கிற ஃபார்முலா இருக்கும். ஒருவேளை இதுக்கு பதிலா இப்படி கொடுத்துட்டாங்க, ஈக்குவேஷனா கொடுத்துட்டாங்க. x cube plus 14 x square plus 59 x plus 70 அப்படின்னா நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஆக்சுவலா ஒரு கம்பாரிசன் தெரிஞ்சுக்கலாம். இங்க 1 இருக்க மாதிரி இங்க 1 இருக்கு கோஎஃபிஷியன்ட். அப்ப x கியூபோட கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்கு? 1. ரைட். அப்ப x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இங்க 14, இங்க வந்து abc. அப்ப abc தானே 14க்கு ஈக்குவலா இருக்க முடியும். ரைட். அதே மாதிரி இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் இங்க ab plus bc plus ca அடிஷன் ஃபார்ம்ல இருக்கு. இங்க என்னவா இருக்கு? 59 இருக்கு. அப்ப ab plus bc plus ca ஈக்குவல் டு 59 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இங்க கான்ஸ்டன்ட் வந்து 70 இருக்கு. அப்ப 70 இங்க என்னவா இருக்கு? abc இருக்கு. abc அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சோ இதை வந்து எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், இது வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், இது வந்து கான்ஸ்டன்ட். அவ்வளவுதான், கம்பேர் பண்ணிட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த ஈக்குவேஷனை, அதாவது பேஸ் இந்த ஃபார்முலா ஈக்குவேஷனை கிவன் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணியிருக்கோம். சரியா? இந்த ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து ஃபார்முலா. இது வந்து கிவன் ஈக்குவேஷனா இருந்துச்சுன்னா சரி, இதோட கோஎஃபிஷியன்ட் தான் என்ன ஃபார்முலா இருக்க முடியும் அப்படின்னா இன்டீரியரா நம்ம கன்ஃபார்ம் பண்றோம். சரியா? ரைட், ஓகே. சரி, இப்ப ஒருவேளை எனக்கு இந்த ஃபார்ம் வந்து ஏபிசி என்னன்னு கேட்கறாங்கன்னா கண்டுபிடிச்சலாம். ஒருவேளை எனக்கு இந்த இதை கண்டுபிடி 1/a plus 1/b plus 1/c என்னன்னு கேட்கறாங்க அப்படின்னா abc equal to 14 தெரியுது, ab bc ca equal to 59 தெரியுது, abc equal to 17 தெரியுது. எனக்கு எப்படி இந்த ஃபார்ம் எப்படி தெரியுதுன்னு சொன்னா இதான் அல்ஜிப்ரா. அப்ப ஒருவேளை இந்த ஃபார்மை நான் என்ன பண்ணலாம்னா, நான் பாத்தீங்கன்னா இந்த ஏபி பிசி சிஏ எடுத்துக்கிறேன். ஏபி பிசி சிஏ எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு என்ன பண்றேன்? இது எல்லாத்தையும் ஏபிசியால டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணலாமா? அதை இப்ப எப்படி எழுதலாம்? ஏபி பை ஏபிசி. ஏன்? ஆக்சுவலா இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். தனித்தனியா பிராக்ஷனை பிரிச்சு எழுதிக்கிறேன். பிளஸ் பிசி பை ஏபிசி பிளஸ் சிஏ பை ஏபிசி. இந்த ஃபார்மை நான் கொண்டு வரதுக்காக நான் இதை நான் எடுத்துட்டு என்ன பண்றேன்? ஏபிசியால டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணி பார்த்தா நல்லா புரியுது ஒரு விஷயம். இங்க ஏபி இருக்கு, ஏபி இருக்கு, கேன்சல் ஆயிரும். இங்க பிசி இருக்கு, இங்க பிசி இருக்கு, கேன்சல் ஆயிரும். இங்க சிஏ இருக்கு, இந்த சிஏவும் கேன்சல் ஆயிரும். அப்ப ரிமைனிங் என்னவா இருக்கும்? 1/c, இங்க 1/a, இங்க 1/b. ரீஅரேஞ்ச் பண்ண நமக்கு தேவையானது வந்துருச்சா? 1/a plus 1/b plus 1/c. அப்ப இது என்னது? நமக்கு இதுவும் தெரியும், இதுவும் தெரியும். கணக்குல என்ன இருக்கு பாருங்க, சிம்பிளா இருக்கு பாருங்க. இதுனா 59, இதுனா 70. 59ஐயும் டிவைட் பை 70 போட்டா
என்ன கிடைக்கும் 59/17 போட்டா இந்த ஃபார்ம் கிடைக்கும். சரியா? 59/17 எப்படி தெரிஞ்சுச்சா? ஸோ ரொம்ப ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ரைட்.